மனித வாழ்க்கை முழுமையடைய தமிழ் படியுங்கள், உலகம் பூராவும் செல்வதற்கு ஆங்கிலம் படியுங்கள். மனிதனை முழு மனிதனாக ஆக்குவதற்கு தமிழால் தான் முடியும். நம்முடைய வள்ளலார் சொன்னது போல் உலகம் பூராவும் போடுவதற்கு நம்முடைய தமிழ் போதாது, அதுக்கு ஆங்கிலம் வைத்துக்கொள்வோம். ஆனால் எந்த காலத்திலும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இருக்கிற மொழி எல்லாம் படித்து கொண்டு தெரிய முடியாது. பாரதி சொல்லுகிறானே, விதமுறை நின்மொழி 18 கூடிய, அது சரியான கருத்தில்லை. வங்காளியோடு பேச வங்காளம் படிக்க வேண்டும், அசாமியனோடு பேச அசாம் படிக்க வேண்டும், ஒரியனோடு பேச ஒரியா படிக்க வேண்டும், கன்னடியனோடு பேச கன்னடம் படிக்க வேண்டும். இது என்ன அடக்கிற செயலா? பாரதத்தாய் 18 மொழியும் பேசுகிறாளாம், அவள் பேசுவாள். நாம் பேச முடியுமா? ஒரு மொழி வழியாகத்தான் நாம் இந்தியாவை தொடர்பு கொள்ள முடியும். அசாமியனையும் வங்காளியையும் ஒரியனையும் கன்னடியனையும் ஒரு மொழி வழியாக தொடர்பு கொண்டு கொள்ளலாம், ஆங்கிலத்தின் வழியாக. ஆகவே இங்கிலீஷ் should be the link language. இங்கிலீஷ் எவர், ஹிந்தி நெவர். ஆகிற காரியமே இல்லை. ஆனால் ஆகவே இந்த மாதிரி நாம் எல்லாவற்றிலும் ஒரு தீர்மானமான பழைய கால நிலையை ஒட்டிய போக்குகளை நாம் அடைவோமே ஆனால் மீண்டும் அந்த மறுமலர்ச்சி வாழ்வு நமக்கு ஏற்படும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ரொம்ப அரிய மொழி, நம்முடைய மனத்தை ஒருங்குவிக்கின்ற மொழி. ஒரே ஒரு தர்மம்தான் திருவள்ளுவன் சொல்லுகிறான். நீ நேற்று எப்படி வாழ்ந்தா என்பது உனக்கு தெரியவில்லையா? இன்று நீ வாழ்கிற வாழ்க்கை நேற்றைய வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு தான். நாளைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நீ அஞ்சுகிறாயா? அஞ்ச வேண்டாம். இப்பொழுது நீ எப்படி வாழ்கிறாயோ இதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் நாளைய வாழ்க்கை இருக்கும். செய்த வினை உன்னை விடவே விடாது. உன்னுடைய காலடிக்குள் நிழல் மறைந்தாலும் உரிய நேரத்தில் அந்த நிழல் நீண்டு தெரிவது போல வினையினுடைய பலன் உரிய காலம் வருகின்ற போது உன்னை தவறாமல் அடிக்கும். சிறுகா பெருகா முறை பிறழ்ந்து வாரா உருமிடத்து ஊற்றாகா ஆமிடத்தே ஆகும் சிறுகா அலைப்பட்ட பொரியும் என்று நம்முடைய தமிழ் இலக்கியம் கூறுகிறது. நீங்கள் செய்த வினை சிறுத்து வராது. 4 பங்கு என்றால் 3 பங்கு வராது, 4 பங்கே வரும். 4 பங்குக்கு பதிலாக 5 பங்கும் வராது. சிறுகா பெருகா முறை பிறழ்ந்து வாரா உருமிடத்து ஊற்றாக. நான் நல்ல காரியம் 1000 செய்திருக்கிறேனே, இந்த ஒன்றில் மன்னித்து கொள்ளக்கூடாதா கடவுள் என்றால், நல்லது செய்ததுக்கு நல்லது வரும், கெட்டது செய்ததற்கு கெட்டது வரும். அதெல்லாம் இதற்கு அதில் கழித்து கொள்வது என்பது நம்முடைய வியாபார கணக்கை தவிர கடவுளின் கணக்கில்லை. உருமிடத்து ஊற்றாக ஆமிடத்தே ஆகும். ஆக வேண்டிய காலத்தில் ஆக வேண்டிய நேரத்தில் அது வந்தே தீரும். ஆகின்ற காரணத்தினால் வினையை செய்வதில் நீ கருத்துடையவனாக இரு என்று தமிழ் சொல்லுகிறது. என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு திருமந்திர பாடல் ஒன்று உண்டு. ஒரு தோட்டம் இருக்கிறது, ஏராளமாக விளைந்து கிடக்கிறது ஏலக்காய். அதை களவாணிகள் பிடுங்கி கொண்டு போய்விடுவார்கள், அல்லது வேலை பார்க்கிறவர்களே பிடுங்கி கொண்டு போய்விடுவார்கள் என்பதற்காக ஒரு சூப்பர்வைசர் கண்காணி நியமிக்கப்பட்டிருப்பார். அந்த கண்காணி இல்லாத போது களவாடுகின்ற வேலை நடக்கும். இறைவன் சொல்லுகிறான், கண்காணி எப்படி அந்த தோட்டத்தை கண்காணிப்பானோ திருட்டு போய்விடாமல், அதுபோல் நம்மை கண்காணிப்பதற்கு ஒரு கடவுள் இருக்கிறான். அவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான். நாம் எண்ணுகின்ற எண்ணங்களையும் அறிவான். அதுதான் அவனுக்கு பெரிய சிறப்பு. நாம் எண்ணுகின்ற எண்ணங்களையும் அவன் அறிவான். ஆகவே கண்காணி இங்கே இல்லை என்று நாம் திருடி கொண்டு போய்விடலாம் என்று ஒருவன் நினைத்தால் எப்படியோ, அதுபோல் இறைவனுக்கு தெரியாது என்று கருதி நீ எதை செய்ய நினைத்தாலும் அந்த காரியத்துக்கு எதிர்வினை வந்தே தீரும். ஆகவே கண்காணி ஒருவன் இருக்கிறான் என்கின்ற எண்ணத்தோடு நீ வாழ்ந்தாயேயானால் ஒரு தவறும் செய்ய மாட்டாய். ஏனென்றால் கண்காணியின் முன்னால் செய்ய முடியாது என்கின்றான். கண்காணி இல்லென்று கள்ளம் பல புரிவார், கண்காணி இல்லா இடமில்லை. கண்காணி இல்லென்று கள்ளம் பல புரிவார், கண்காணி இல்லா இடமில்லை. காணுங்கால் கண்காணியாக கலந்தங்கும் நின்றானை கண்காணி கண்டார் களவு ஒளிந்தாரே என்கிறார். இறைவன் ஒருவன் பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற எண்ணம் மட்டும் நமக்கு இருந்தால் களவு போய்விடும் என்று சொல்கிறார். நம்முடைய கடவுள் நம்பிக்கையே சரியான நம்பிக்கை இல்லை. கண்ணதாசன் கேள்வி பண்ணுவார், திருடனும் அரகரா சிவசிவா என்று சொல்லிவிட்டு தான் திருட போகிறான். திருடனும் திருட போகின்ற போது அரகரா சிவசிவா என்று சொல்லிவிட்டு தான் திருட போகின்றான். சீட்டாடுகின்ற மனிதன் சீட்டை புரட்டியவுடன் முருகா என்று முத்தமிட்டு விட்டு தான் சீட்டை பார்க்கிறான். திருடனும் அரகரா சிவசிவா என்று தான் திருநீர் பூசுகின்றான். சீட்டாடும் மனிதனும் சீட்டை புரட்டும் உன் தெய்வத்தை வணங்குகின்றான். முரடனும் அறிவாளில் காரியம் பார்க்கும் முன் முதல்வனை வணங்குகின்றான். கொலை செய்கிறவனும் யாரும் பார்த்து விடக்கூடாது, எனக்கு எதிராக சாட்சியம் வந்து விடக்கூடாது என்று சொல்லிவிட்டு கடவுளை கும்பிட்டு விட்டு தான் கொலை செய்ய போகிறான்.
முரடனும் அறிவாளில் காரியம் பார்க்கும் முன் முதல்வனை வணங்குகின்றான், முச்சந்தி மங்கையும் முக்காடு நீக்கையில் முருகனை கூவுகின்றாள். இந்த தாசி இருக்கிறாளே செல்லம் வெட்டிப்பைகளாக வர்றாங்க, கைக்கு மெய்க்கும் இல்லாதவனா. ஒரு நல்ல வகைதுறையான ஆளாக பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் வச்சுருக்க ஆளாக பிடிச்சி மடக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கைக்கு சௌரியமாக இருக்கலாமே. முருகா அந்த மாதிரி ஒரு ஆளை கொண்டாந்து விடுன்னு கும்பிடுவாளாம். முச்சந்தி மங்கையும் முக்காடு நீக்கையில் முருகனை கூவுகின்றாள். வருடுவார் கைக்கெல்லாம் வளைகின்ற தெய்வமென் வாழ்க்கையை காக்க விலையே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தானாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே என்று கண்ணதாசன் பாடுவார். அதனாலே நம்முடைய வெறும் வழிபாடுகளினால் கடவுள் நமக்கு வசப்படுவார் என்பது உண்மையில்லை. நாம் சரியான வினைகளை புரிந்தால் கடவுள், ஒருவேளை நாம் கடவுளை நம்பாதவனாக இருந்தாலும் கூட கடவுளால் நமக்கு கெடு செய்ய முடியாது என்று தமிழ் சொல்லுகிறது. நீங்கள் செய்கின்ற வினைதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையது. இவையெல்லாம் என்ன இருக்கிறது தமிழிலே என்றால், ஒரு மனிதனை முழுமையாக்குவதற்குரிய எல்லாமே தமிழில் இருக்கிறது. நீங்கள் 50 காப்பியங்களை படிப்பதில்லை, தொல்காப்பியத்தை படிப்பதில்லை, திருக்குறளை படிப்பதில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த தமிழ் இயக்கம் செல்வம் இவ்வளவு செலவழித்து நடத்துகின்ற இந்த கூட்டத்திற்கு ஒரு பயன், இன்றைக்கு போய் ஒரு திருக்குறளாவது படிப்பது என்று ஒரு முடிவு வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையே மாறிவிடும், உங்களுடைய முகமே மாறிவிடும். ஆழ்ந்து மட்டும் படித்து கடைப்பிடிப்பது என்ற கொள்கையை மட்டும் நாம் நினைவில் கொண்டால் நம்முடைய வாழ்க்கையே மாறிவிடும். ஆகவே தமிழ் என்பது மனிதனை முழுமையாக்குவதற்குரிய மொழி. இதிலே கலப்பு ஓசை கூடாது. எது தமிழில் ரொம்ப முக்கியமானது என்றால் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இங்கே பாருங்கள், தமிழுக்கென்று தனி ஓசை உண்டு. இந்த ஷா ஷா ஹாவெல்லாம் தமிழ் இல்லை, இது வடமொழி ஓசை. நம்முடைய அரசாங்கத்திற்கு நாம் வருத்தப்படக்கூடாது, அவர்களுக்கெல்லாம் பாதி ஒன்றும் தெரியாது. நம்முடைய தமிழ் பாட புத்தகத்தில் மெய்யெழுத்து 12, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர் மெய்யெழுத்து எல்லாம் சரியாக போட்டிருக்கிறார்கள். அப்புறம் கடைசி பக்கத்தில் ஜா ஷா ஹா ஷா இதெல்லாம் போட்டு கிரந்த எழுத்துக்களை எதற்காக கற்பிக்கிறாய் நம்முடைய மாணவர்களுக்கு? நான் கேட்கிறேன், எதற்காக கற்பிக்கிறாய்? தமிழ் எழுத்தா? தொல்காப்பியன் சொல்லியிருக்கிறானா? நன்னூலில் இருக்கிறதா? எதற்காக நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த எழுத்தை கற்பிக்கிறாய்? அந்த ஓசை நமக்கு அயலான ஓசை. உங்களுக்கு சொல்லுகின்றேன், விஷம் அப்படின்னு சொல்லி பாருங்கள், அடிவயிற்றை தூக்கும். சத்திரியன் என்பது சொல்லி பாருங்கள், அடிவயிற்றை தூக்கும். விஷயம் என்று சொல்லி பாருங்கள், அடிவயிற்றை தூக்கும். ஆம்பளைக்கு நல்லதில்லை, பொம்பளைக்கு கூட பரவாயில்ல, எல்லாம் தூக்கிடும் மேலே. அதனால் நான் சொல்கிறேன், இந்த அடிவகுத்திலிருந்து எதுவும் வரக்கூடாது என்று தமிழன் நினைத்தான். தொண்டைக்கு மேலே இருந்து தான் எல்லா ஓசையும் வர வேண்டும் என்று தமிழன் கருதுகிறான். அதனாலே நம்முடைய எந்த எழுத்தும் நீங்கள் பார்த்தால் தொண்டைக்கு கீழே இருந்து வரவே வராது. வந்தால் அது தமிழ் இல்லை. அடிவயிற்றை தூக்குகிறது என்று சொன்னால் அது தமிழ் இல்லை. இதை நாம் நம்முடைய தமிழ் எழுத்துக்களில், அது ரொம்ப பெரியார் மாற்றினார், மாற்றட்டும். வீரமாமுனிவர் மாற்றினார், மாற்றட்டும். அப்புறம் நம்முடைய செல்வம் ஒரு தடவை மாற்றட்டும், சோலை ஒரு தடவை மாற்றட்டும். உங்களுக்கு செல்வாக்கு இருந்தால் மக்களிடம் கொண்டு போங்கள், பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த ஓசையை மட்டும் மாற்றக்கூடாது. தமிழினுடைய உயிர் அந்த ஓசையில் இருக்கிறதே தவிர எழுத்தில் இல்லை. எழுத்து என்பது வெறும் அடையாளம். நையண்ணாவுக்கு நான் மேலே சுழி போட்டு எழுதுவேன், மேலே இருந்து ஒரு சுழி போட்டு 2 நான் இப்போவும் அப்படி தான் எழுதுவேன். அவர்கள் அச்சடிக்கிறவர்கள் இந்த படுக்கை கம்பு போட்டு நானாக அடிப்பார்கள். எனக்கு அந்த பழக்கம் மாறினால் எழுத்துப்பிழை வந்து விடும் என்று நான் மாற்றிக்கொள்ளவே இல்லை. சரியா? நீங்கள் எந்த மாதிரியான எழுத்தை அடையாளமாக வைத்து கொண்டாலும் தப்பில்லை. ஆனால் தொண்டைக்கு கீழே ஓசை வரக்கூடாது என்று தமிழன் நினைத்ததற்கு காரணம், மனித உயிர் அரியது, மனித வாழ்வு அரியது. பேசுவதற்காக தினந்தோறும் மூச்சை விட்டு கொண்டே இருக்கக்கூடாது என்று தமிழன் நினைத்தான். அதனாலே தான் தொண்டைக்கு மேலே உள்ள சொற்கள் தான் தமிழ் சொற்கள். நஞ்சு என்று சொல்லுங்கள், எளிதாக இருக்கும். விஷம் என்று சொல்லுங்கள், அடிவயிற்றை பிடிக்கும். செய்தி என்று சொல்லுங்கள், எளிதாக இருக்கும். விஷயம் என்று சொல்லுங்கள், அடிவயிற்றை பிடிக்கும். எந்த ஓசையும் தொண்டைக்கு கீழே இருந்து வருவது தமிழ் இல்லை. நமக்கு ஓசையிலே தான் தமிழின் கற்பு இருக்கிறது, தமிழின் மாண்பு இருக்கிறது. அந்த ஓசையிலே இன்னொரு ஓசை கலப்பதற்கு நாம் அனுமதிக்கக்கூடாது. ஆகவே தான் சொல்லுகிறேன், இந்த கிரந்த எழுத்துக்கள், வடமொழி எழுத்துக்கள். இந்த பாருங்கள், ஒரு பேத்துக்கு சொல்கிறேன். வினோத் எப்படிலாம் நான் வகுத்த முடிக்கிறது சொல்லி பாருங்கள். வினோத் வினோத்து அப்படின்னா தான் முடியும். வினோத்து நான் முடியும், வினோத்து நான் முடியாது.
ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லி பாருங்கள், அடிவகுத்திலேருந்து தூக்கும். அஞ்சல் தலைன்னு சொல்லி பாருங்கள், எளிதாக இருக்கும். எந்த ஒன்றும் மூச்சை பேசுவதற்காக அதிகமாக செலவழிக்கக்கூடாது என்று தமிழன் கருதினான். அதற்கு ஏற்ப இந்த மொழியை வடிவமைத்திருக்கிறான். இந்த மொழியை நாம் சிதைத்து வடமொழி எழுத்துக்களை கலந்து விஷால் என்று ஏன் பெயர் வைக்கிறீர்கள், வினோத் என்று ஏன் பெயர் வைக்கிறீர்கள்? நான் கேட்கிறேன். பிரைசூடன் என்று பெயர் வையுங்கள். ரொம்ப அருமையான பெயர்கள் 1000 இருக்கின்றன. இளங்குமரன் என்று வையுங்கள், கரிகாலன் என்று வையுங்கள், நெடுஞ்செழியன் என்று வையுங்கள். ஆகவே இந்த ஓசையில், தமிழ் ஓசையில் பிற ஓசை கலக்கக்கூடாது என்பதை இந்த கூட்டத்திற்கு வந்ததின் மூலமாக நீங்கள் நினைவில் வைத்து கொண்டால் போதும். முடிந்த அளவுக்கு விஷயம் என்பதற்கு செய்தி என்று உங்களுக்கு தெரியாதென்றால் விடயம் என்றாவது எழுதுங்கள், விஷயம் என்று எழுதாதீர்கள். அது தமிழுக்கு கேடானது. வடமொழி நம்முடைய தமிழோடு கலந்து தான் நம்முடைய மொழிகளெல்லாம், தெலுங்கு கன்னடம் போன்ற மொழிகளெல்லாம் பிரிந்து விட்டன. மேலும் அது பிரியக்கூடாது என்றால் தூய தமிழ் காக்கப்பட வேண்டும். நம்முடைய விஸ்வநாதன் அதற்காகத்தான் தனித்தமிழ் இயக்கம் நடத்துகிறார். அதை அடிப்படையாக வைத்து தான் இந்த கம்பன் விழாவும் நடக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். கடைசியாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு செய்தி, தமிழனுக்கு ஆண்டு மட்டும் இல்லை, திருவள்ளுவர் ஆண்டு என்ற ஒன்றை கலைஞர் கொண்டு வந்தார். சரி, ஒன்றும் நல்லது தான், திருவள்ளுவர் ஆண்டை கொண்டு வந்தது. ஆனால் அதை தை மாதம் என்று வைத்தார். இதை கேளுங்க, நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது நடந்த விவாதம், அதனால் நான் தண்டிக்கப்பட்டேன். அதனாலே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த தை மாதம் தான் பிறக்கிறது பொங்கல் என்று புலவர்கள் சொன்னார்களாம். புலவர்கள் ஏதாவது சொல்லிவிட்டு போவார்கள். இவர் தை மாதம் என்று வைத்து விட்டார். நம்முடைய தமிழன் தையை பொங்கல் பண்டிகையாக கொண்டாடுவானே தவிர, அறுவடை திருநாளாக கொண்டாடுவானே தவிர, அதை போய் தமிழ் பிறந்த நாளாக, தமிழாண்டு பிறந்த நாளாக கொண்டாட மாட்டான். ஆகவே அது வழக்கத்திற்கு வராமலே போய்விட்டது. கலைஞர் மட்டும்தான் அரசாங்க இதிலே போட்டு கொண்டிருந்தாரே தவிர, முரசொலியிலே அதை போட்டுக்கொண்டார்களே தவிர, வேறு எதிலும் அது புழக்கத்திற்கு வரவில்லை. அடுத்தாற்போல் ஜெயலலிதா வந்தார். அப்பொழுது நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். அவர் சித்திரை மாதம்தான் ஆண்டு பிறப்பு என்று வைத்தார். ஏனென்றால் மக்களிடம் சித்திரை தான் வழங்குகிறது, அதை ஆண்டு பிறப்பாக கொண்டாடுகிறார்கள், நாம் அதை மாற்ற வேண்டாம் என்று சித்திரைக்கு மாற்றினார். அதற்கு பிறகு அதற்காக ஒரு பாராட்டு விழா நடந்தது. அந்த பாராட்டு விழாவிலே நான் பேசுகிறவர் என்னைத்தான் தலைவராக தெரியாமல் போட்டு விட்டார். அவர் பெரிய சிரமம் என்னவென்றால், என்னை பற்றி தெரியாமல் போட்டு விட்டார். நான் எப்படிப்பட்டவன் என்று தெரியாமல் என்னை தலைவராக போட்டு விட்டார். அந்த விழாவிலே நான் பேசுகிற போது சொன்னேன், நீங்கள் சித்திரை தான் ஆண்டு பிறப்பு என்று சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எப்பொழுதும் மக்கள் பழக்கத்தில் உள்ளதைத்தான் நாம் கொண்டு வர வேண்டுமே தவிர, அவன் சாமி புறப்பாடு நிகழும், கச்சேரி நிகழும், நாட்டியம் நிகழும், பாட்டு நிகழும், எல்லாம் நிகழும். அந்த நாளை அவன் கொண்டாடுகின்றவன். சித்திரையில் கொண்டாடி பழக்கி விட்டான். இவனை போய் தைக்கு திருப்பினால் இவன் போக மாட்டான். ஆகவே புலவர்கள் கிடக்கட்டும், சித்திரையை ஆக்கியது சரியானது. ஆனால் ஜெயலலிதா அவர்களே, இந்த சித்திரை என்பது பிரபவ ஆண்டு பிறப்பதை குறிக்கிறதா, திருவள்ளுவர் ஆண்டு பிறப்பதை குறிக்கிறதா, நாம் அதை கவனிக்க தவறிவிட்டோமே என்று சொன்னேன் அந்த கூட்டத்தில் பேசுகிற போது. நாம் சித்திரை பிறப்பது திருவள்ளுவர் ஆண்டுக்காகத்தான் என்று தெளிவாக சொல்லிவிட வேண்டும். இல்லாவிட்டால் நந்தன பிரபவ என்ற வடமொழி ஆண்டு பிறப்பதாக ஏற்கனவே இருப்பதைத்தான் தமிழன் கொள்வானே தவிர நம்முடைய திருவள்ளுவர் ஆண்டாக கொள்ள மாட்டான். ஆகவே திருவள்ளுவர் ஆண்டு சித்திரையில் பிறக்கிறது என்பதை அரசாங்க சட்டமாக ஆக்கிவிடுங்கள், அரசாங்க கோப்புகளில் ஏற்றிவிடுங்கள். மக்கள் தானாக பழகி விடுவார்கள். சித்திரையைத்தான் கொண்டாடுகிறார்கள், இதை பிரபவ ஆண்டு என்று போடாமல் திருவள்ளுவர் ஆண்டு என்று போட்டு விடுவார்கள். அதனாலே நமக்கு திருவள்ளுவர் ஆண்டு பழக்கத்திற்கு வந்துவிடும் என்று நான் பேசினேன். அப்பொழுது அம்மா இல்லை. வந்த பிறகு ரொம்ப கோபமாகிவிட்டார்கள். அந்த உள்துறை செயலாளரை கூப்பிட்டு, இந்த கருப்பையா என்ன பேசினா, நீ அதை கேட்க வேண்டாமா, அதை நிறுத்தி இருக்க வேண்டாமா என்று சொன்னார்கள். இல்லை அவன் என்ன பேச போகிறான்னு யாருக்கும் தெரியாது, அவன் பாட்டுக்கு திடீர்னு பேசிட்டான் என்று அந்த செயலாளர் உருவி கொண்டு விட்டார். பிறகு அந்த மலரில் என்னுடைய பேச்சை போட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஏனென்றால் நான் பேசியது அரசுக்கு மாறாக இருக்கிறது என்று போட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அதை பற்றியெல்லாம் நான் வருத்தப்படவில்லை, அது போகட்டும். ஆனால் எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், தமிழனுடைய ஆண்டு முறையை இப்பொழுது இருக்கின்ற அரசு கூட சித்திரையை மாற்ற வேண்டாம். சித்திரையை மாற்றினால் மக்கள் குழம்புவார்கள், மறுபடியும் அவர்கள் சித்திரைக்கே போவார்கள், நீங்கள் தையிலேயே இருப்பீர்கள். அதனாலே வழக்கத்திற்கு வராது. சித்திரையே திருவள்ளுவர் ஆண்டு பிறந்ததாக கொண்டாடி அவன் மேலதாள கச்சேரியெல்லாம் வைத்து கொண்டாடி விட்டு திருவள்ளுவர் ஆண்டு என்று எழுதி கொள்வதிலே அவனுக்கு ஒரு சிரமமும் இருக்காது. நாம் அரசாங்கத்தில் பழக்கப்படுத்தி விடலாம். இதுபோல் நமக்கு ஒரு ஆண்டு முறை மட்டும் இல்லை, 2 இல்லை, மதம் இல்லை, ஆண்டு முறை இல்லை.
மதம் ஏற்கனவே இருக்கிறது, நாம் செயலுக்கு கொண்டு வரவில்லை. நம்முடைய மதம் சைவம், நம்முடைய மதம் வைணவம், நம்முடைய தெய்வம் குல வழிபாடு, நம்முடைய தெய்வம் முன்னோர்கள் வழிபாடு. ஆகவே நம்முடைய சமயத்தை இந்து மதமாக நீங்கள் கருதாதீர்கள். ஒன்று, நம்முடைய ஆண்டு முறையை சித்திரை என்றே ஆக்கி திருவள்ளுவர் ஆண்டை அதில் பிணையுங்கள். மக்கள் பழக்கமும் மாறாது, திருவள்ளுவர் ஆண்டும் நிற்கும். அதுதான் ரொம்ப சரியானது என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தந்ததற்காக நம்முடைய செல்வம் அவர்களுக்கும் சோலை அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியர்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாக்காடு என்னை தொடர்ந்து வந்தால் என்ன, சமுதாயம் என்னை தூக்கி எரிந்தால் என்ன, ஆக்கமெல்லாம் நான் இழந்து தவித்தால் என்ன, அடுக்கடுக்காய் துயர்களெனை வதைத்தால் என்ன, தூக்கி என்னை வளர்த்தவரே வெறுத்தால் என்ன, துணைவர்களே பகைவர்களாய் போனால் என்ன, நாக்கிருக்கும் வரைக்கும் தமிழை பாடி நான் இருப்பேன் நான் இழத்தோர் நல்லனி நாடி என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம். மரியா ஹவுசிங் வழங்கும் சூப்பர் சிட்டி வெல்லூர். எங்களிடம் அனைத்து விதமான அழகிய வீடுகள் மற்றும் வில்லாக்கள் தரமாகவும் உறுதியாகவும் உங்கள் மனம் விரும்பும் வகையில் கட்டித்தரப்படும். தரம், உறுதி, மதிப்பு, நாணயம் மற்றும் நம்பிக்கை அனைத்தும் கொண்ட உங்கள் சூப்பர் சிட்டி வெல்லூர் அனைத்து நவீன வசதிகளுடன் உங்கள் வசதி மற்றும் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு வீடுகள் கட்டப்படுகின்றன. வாருங்கள், நேரில் கண்டு உங்கள் மனம் விரும்பும் வீடுகளை வாங்கி மகிழுங்கள். அனைத்து வகையான ஃபார்ம் ஹவுஸ் வீடுகள் கட்டித்தரப்படும். தொடர்புக்கு ஓல்ட் நம்பர் 98, நியூ நம்பர் 98/A, பேங்க் மென்ஸ் காலனி, அழகிரி நகர், அலமேலு மங்காபுரம், சத்துவாச்சாரி, வேலூர். தொடர்புக்கு 7010680759. Choose the best. VVNKM, Lord with trust. VVNKM, be the first. Choose the best. Lord with trust. VVNKM, VVNKM, VVNKM family. Rise and shine. Rise and shine, learn with fun, smart and unique. VVNKM, VVNKM, VVNKM family. VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore. We will change the world.